ஆக்சுவலாக ஒரு ஆணுடைய வலிக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கும். அதை அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி காரணங்கள் வந்து மாறிட்டே இருக்கும். அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறது வந்து டீனேஜில் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இல்லாத சமயத்தில் அவங்க ரொம்பவுமே அஃபெக்ட் ஆவாங்க. அந்த வழியை வெளியும் சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல ஒரு சேலரி இல்லாத சமயத்தில் ஒரு ஒய்ஃப் சொல்கிற ஒரு விஷயத்தையும் அவங்களால பண்ண முடியாமல், ஒரு குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளும் அவங்களால பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிற டைமில் அவங்க அதை அவங்கக்கிட்ட சொல்லவும் முடியாது. அவங்க ஒய்ஃபுக்கிட்ட வந்து சொல்லவும் முடியாது. பிள்ளைகிட்ட இதை வாங்கி கொடுக்க முடியல, அப்பாவுக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாத இடத்துலலாம் அவங்களுடைய வழிகள் வந்து அது அவங்களால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அது யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாது. ஒரு நம்மளை நம்பி வந்த பொண்ணு ஒரு குழந்தைகளுக்காக நம்ம எதுவுமே பண்ண முடியல, அவங்க கேட்குறத நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியலைங்கிற சுச்சுவேஷனில் அவங்களுடைய வழிகள் வந்து அதை சொல்ல வந்து நோ வேர்ட்ஸ். அடக்கி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா. அதாவது வெளிய சொல்லிட்டோம்னா அவமானமா போயிரும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. குழந்தைக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஷை ஆயிருமோ. கண்டிப்பா. அவங்க தப்பா நம்ம டீக்ரேடா நினைச்சிருவாங்களோ. மோட்டிவேஷனா இருக்க வேண்டிய இடத்துல வந்து நம்ம அப்பா அழுதுட்டாருன்னா ஐயோ அப்பா அழுகிறாரு டிமோட்டிவேட் ஆயிரும். கண்டிப்பாங்க. ஒரு குழந்தைகளுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து அவங்க அப்பாவா தான் இருக்கணும். அந்த ஹீரோவா இருக்கணும் தான் எந்த ஒரு அப்பாவா இருந்தாலும் நினைப்பாங்க. அந்த டைமிங்ல குழந்தைகிட்ட வந்து நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது, ஒரு ஒய்ஃபுகிட்டையும் நம்ம ஷேர் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் அவங்க வெளியே சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள அழுகிற வழி வந்து அது அவங்க வந்து அது சொல்ல முடியாத ஒரு பெரிய ஒரு வார்த்தை. ஆக்சுவலாக என்னுடைய ஓன் லைஃப்பில் இது மாதிரி நிறைய வழிகள் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அனுபவிச்சிருக்காரு. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலையும் இல்லாமல் ஒரு 2 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு ஒரு ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வேலையும் இல்லாமல் ஒரு கோயம்புத்தூரை விட்டு நாங்கள் போனோம். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். பட் அந்த டைமில் ஒரு 20 days ஒரு 1 month என் ஹஸ்பண்ட் அனுபவித்த வழிகள் வந்து அது எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரியாத சில வழிகள் இருக்குது, இன்னுமே அவர் என்கிட்ட ஷேர் பண்ணலை. அதுதான் ஆண். கண்டிப்பா அதுதான் ஆண். ஆனா இப்போ சொல்ல முடியாது, உள்ள கதறுவாங்க. கண்டிப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான வழிகள். எல்லாரும் சொல்றாங்க பெண்களுக்கு வலி இருக்குன்னு. உண்மையாலுமே பெண்களுக்கு வலி இருக்கு இல்லைன்னு. பட் அவங்க வந்து வாழ்ன்னு கத்துவாங்க, அதோட இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் எந்த ஒரு ஆணும் வந்து அப்படியே சைலண்டா மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மனசுக்குள்ள வைக்கிற அந்த வலியினுடைய வேதனை தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அது வெளியே வாய் விட்டு இதை என் ஹஸ்பண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் பேசுனா ஓகே முடிஞ்சிரும். ஆனா அது பேச மாட்டாங்க, அது அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன் எதுவா இருந்தாலும் கோவமா இருந்தாலும் அது வெளியே